அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் மே 14 நடக்கக்கூடிய சூரிய பெயர்ச்சியின் காரணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சுப செலவுகளும் நிறைந்ததாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து செல்லலாம். கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியமாகிறது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் பேசுறதுல கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. வீண் பேச்சு பிரச்சனையை வளர்க்கும். வேலை தொடர்பாக அலைச்சல் நிறைந்ததாகவே இருக்குங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்பு இருந்தாலும் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக செயல்பட பாருங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைகளை சரியான திட்டமிடலுடன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திடீர் கோபம் உணர்ச்சி வசப்படுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. யாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதே சமயம் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும். உத்தியோகத்தில் கௌரவ பதவி கிடைக்க பெற வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சு தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. பணியாளர்கள் அனுகூலம் உண்டு. தொழில் விரிவாக்க சாத்தியமும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் நெருக்கமும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் அவ்வப்போது மனஸ்தாபங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் மேன்மையும் வருவாயும் உயர்வதற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியலில் அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை வியாபாரத்தில் இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும். உங்கள் வேலையில் நீங்கள் மும்முரமாக செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமையை சிறப்பாக சமாளித்து வெற்றி பெறுவீங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தம்பதியிடையே மனக்கசப்பு வந்து செல்லலாம். உங்களின் உறவுகள் நண்பர்களின் மத்தியில் மதிப்பு அதிகரித்து காணப்படும். உங்களின் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் ராஜ யோகமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் சமாளித்தாலும் போதும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜ யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும்.